என்ன பொருள்களை நம்ம இறக்குமதி பண்ணுறோம், அவங்க ஏற்றுமதி பண்ணுறோம். அமெரிக்கா இறக்குமதி பண்ணுது வைரம், தங்கம், மருந்து பொருள்கள். பெரும்பகுதி குஜராத்லேருந்து போகுது. எதான் புரிஞ்சுக்கணும், அதானியிலேருந்து போகுது. அதானியுடைய நிறுவனம் அதிகமான வைரங்களை ஏற்றுமதி பண்ணுறது. ரிலையன்ஸுடைய நிறுவனம் அதிகமான மருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது. இதனால தான் நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இவங்க 2 பேரும் பாதிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நடிப்பை கண்டினியூ பண்ண முடியல. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் பாகிஸ்தானுக்கு 15 விழுக்காடு குறைச்சிட்டேன். இப்போ குறைச்சிட்டார். இன்னும் ஒரு படி கூட சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா, பாகிஸ்தானில் 2024 கச்சா எண்ணெய் உடைய இருப்பை கண்டுபிடிச்சிருக்கோம், கடலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உலகத்தின் 4வது பெரிய உற்பத்தி நிலையமாக மாறப்போகிறது. எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தானிடம் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நம்மளை டெட் மார்க்கெட்னு சொன்னார், டெட் எக்கனாமின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து இந்த ஒரு பழி சொல்ல சொல்கிறார். அப்போ இப்படி சொல்பவரோடு நம்ம என்ன உறவுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம்.